ஃப்ரெண்ட்வுட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நடிகை ரித்விகா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க பாலா அவங்க இயக்குன பரதேசி படம் மூலமா தமிழ் படத்துல அறிமுகமானாங்க. அதற்கப்புறமா மெட்ராஸ், கபாலி இது மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டாருக்கு மகளாவே அவங்க நடிச்சிருந்தாங்க. மெட்ராஸ் படத்துல கூட அவங்க நடிச்ச அந்த துணை நடிகை கதாபாத்திரத்துக்காக அவங்களுக்கு விருதெல்லாம் கிடைச்சது. நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல தனியார் தொலைக்காட்சி நடத்தின ரியாலிட்டி ஷோல 100 நாள் அந்த வீட்ல இருக்கணும் அப்படின்ற டாஸ்கை வின் பண்ணாங்க. மொபைல் இருக்கக்கூடாது. அந்த 100 நாள் அங்க இருக்கிற அந்த மத்த கோ ஆக்ட்ரஸ் அதாவது கோ கண்டஸ்டன்ட்டை புரிஞ்சு அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி அங்க இருக்கிற சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். 100 நாளும் இங்க இவங்க அங்க சர்வே பண்ணாங்கன்னே சொல்லலாம். கடைசியா கையில டேட்டூலாம் குத்தி அழுது கையெல்லாம் வீங்கி போய் ஃபீவர் பயங்கரமா அலப்பறையா இருந்துச்சு அந்த சீசன். ஆனா அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. அந்த பச்சை குத்துனதுக்கான உள்ள அந்த எஃபெக்டோ அதற்கான பலனோ என்னன்னு தெரியல. அவங்க டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க. அதற்கப்புறமும் நிறைய படங்கள்லாம் நடிச்சாங்க. கடைசியா என்ன ஆச்சுன்னா வினோத் லக்ஷ்மணன் அப்படின்ற அவங்களுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் நீண்டகால நண்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்கள நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க. திரையுலகினர் எல்லாருமே அவங்களுக்கு விஷஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்க நல்லபடியா வாழணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆகஸ்ட் மாசம் அவங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா நடக்கல. அதற்கப்புறம் அவங்க எந்த அறிவிப்புமே கொடுக்கல. ஒருவேளை அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சா, இல்ல என்ன, இல்ல வேற யாரு மேலேயாவது அவங்களுக்கு லவ் வந்துடுச்சா, இல்ல ஜாதகம் எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் முன் வைக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல நிருபர் ஒருத்தவங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, உங்களுடைய மேரேஜ் எப்ப அப்படின்ற போது அவங்க எந்த கமெண்ட்டுமே சொல்லல. உங்களுக்கும் வினோத் லக்ஷ்மணன் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சு, என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ ஒரு நண்பர் நம்ம வாழ்க்கை துணையா வரும்போது கண்டிப்பா அது நல்ல விஷயம்தான், அக்செப்டபிள் தான். எல்லாருமே உங்களுக்கு விஷஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த நிச்சயதார்த்தம் கல்யாணத்துல முடியலையே அப்படின்னு கேட்டப்ப நான் ஒண்ணு நினைச்சேன், அது நடக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இதுக்கு பின்னால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது.